மிகவும் கஷ்டப்பட்ட நிலையிலிருந்த ஒருவன் கால்நடை பயணமாக காட்டிற்குள் நடந்து வந்தான். நீண்ட நேரம் நடந்து வந்ததால் கால்கள் வலிக்கிறதே என்று ஒரு மரத்தடியில் அமர்ந்தான். அந்த மரம் கேட்பதை கொடுக்கும் கற்பக மரம் என்று அவனுக்கு தெரியாது. மிகவும் பசிக்கிறதே, சாப்பிடுவதற்கு உணவு இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தான். உடனே உணவும் கிடைத்தது. அந்த உணவை சாப்பிட்டான். சாப்பிட்டு முடித்த பிறகு உறக்கம் வந்தது. உறங்குவதற்கு தலையணை இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தான். உடனே தலையணையும் வந்தது. தலையணையில் தலை வைத்து படுத்துக் கொண்டான். நீண்ட நேரம் நடந்து வந்ததால் கால்கள் வலிக்கிறதே, கால்களை அமுக்கிவிட 2 ஆட்கள் இருந்தால் சுகமாக இருக்குமே என்று நினைத்தான். உடனே வானத்தில் இருந்து 2 வான்தேவதைகள் வந்து அவன் கால்களை அமுக்கிவிட்டனர். அவனுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அவனுக்கு என்ன செய்வது என்று ஒன்றுமே புரியவில்லை. அப்பொழுது அவனுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. நாம் இந்த காட்டில் தனியாக இருக்கிறோமே, ஏதேனும் புலி வந்து நம்மை முழுங்கிவிட்டால் என்ன செய்வது என்று நினைத்தான். உடனே புலி வந்து அவனை முழுங்கிவிட்டது. ஆம், தூய்மையான உள்ளம் இருந்தால் கடவுள் அங்கு வாசிப்பார். அவன் நம்பிக்கையுடன் இருந்தால் இப்படிதான் நடக்கும்.